இயேசுவுக்கே மகிமை, என் ராஜாவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை, ராஜாவுக்கே மகிமை. யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, கூடவே இருக்கிறார், கூடவே இருக்கிறார். யெகோவா எல் ஷடாய், யெகோவா எல் ஷடாய், சர்வ வல்லமை தேவன், சர்வ வல்லமை தேவன். யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, தேவைகளை சந்திப்பார், தேவைகளை சந்திப்பார். யெகோவா ரப்பா, யெகோவா ரப்பா, சுகமளிக்கும் தேவன், சுகமளிக்கும் தேவன். யெகோவா நிசியே, யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றியே, என்னாலும் வெற்றியே. துதிப்பே துதிப்பே துதிப்பேன் என் இயேசு ராஜாவை. ஹல்லேலூயா. துதிப்பே துதிப்பே துதிப்பேன் என் இயேசு ராஜாவை. ஹல்லேலூயா. துதிப்பே துதிப்பே துதிப்பேன் என் இயேசு ராஜாவை. ஹல்லேலூயா. துதிப்பே 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 இயேசு ராஜாவை. ஹல்லேலூயா. துதிப்பே 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 இயேசு ராஜாவை. ரப்பா கதரப்பா துரப்பா சந்தரதிகோ. ஹல்லேலூயா. ரிஹபரா இபரா பரா சபரா பலபரா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். யெகோவா ஷம்மா, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. எல் ஷடாய், சர்வ வல்லமையுள்ள தேவன், சகலவற்றின் மேல் அதிகாரம் உள்ள தேவன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். யெகோவா ஈரே, தேவைகள் எல்லாம் சந்திப்பார். கரங்களை வீட்டு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். தேவைகளை சந்திக்க கூடிய ஒரு தேவன். தூரபா கரபா நீ பரசதா ஏ சந்தர கபல பரபா திக்கபா. ஜீசஸ். ஹல்லேலூயா. உன் தேவைகளை சந்திக்க கூடிய ஒரு தேவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கவலைகளை விட்டுவிடு, பாரத்தை விட்டுவிடு, அவிசுவாசத்தை விட்டுவிடு. தேவன் மேல், தேவனுடைய வார்த்தையின் மேல் உன்னுடைய விசுவாசத்தை வைத்து விடு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உரபரா சந்தரபலபரா இக்கபலபரா சபீரபகவாலா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். யெகோவா ரப்பா, சுகம் கொடுக்கிற தேவன், குணமளிக்கும் தேவன். கரங்களை தட்டி தேவனை மையப்படுத்தும். பரபா கரதி கபரபா துரபா சந்தரபலபா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹல்லேலூயா. யெகோவா ஷாலோம், நமக்கு சமாதானம் கொடுக்கிற தேவன், சந்தோஷம் கொடுக்கிற தேவன். நம்முடைய கவலைகளை பாரங்களை நீக்கி, பலவீனங்களை மாற்றி, வியாதிகளை நீக்கி நமக்கு சுகம் கொடுக்கிற தேவன், ஆரோக்கியம் அளிக்கிற தேவன், நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கக்கூடிய தேவன். கரங்களை வீட்டு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். பரிசுத்த. ஹல்லேலூயா. 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 ஸ்தோத்திரம். நம்முடைய விசுவாசத்தை தேவன் மேல் வைப்போ. மனிதர்களை நம்புகிறவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள். ஹல்லேலூயா. மனிதர்களை நம்புகிறவர்கள் கைவிடப்பட்டு போவார்கள். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவன் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். கரங்களை தட்டி தேவனை மையப்படும். பரபா சந்தரபா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தரையே சார்ந்து, கர்த்தரையே பின்பற்றி, கர்த்தருக்கே ஆராதனை செய்வாயா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். மனிதரை நம்பி, சொந்த ஜனங்களை நம்பி, நண்பர்களை நம்பி மோசம் போகாதே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவையே பின்பற்று, அவருக்கே மகிமை செலுத்து, அவருக்கே ஆராதனை செய். உன் வாழ்நாளெல்லாம் உன்னை வழி நடத்துவா. அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம்ப்பா. சர்வ வல்லவரே எம்மை துதிக்கிறோம், பரிசுத்தரே எம்மை துதிக்கிறோம்.
நேற்றும் இன்று என்றும் மாறாதவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. இன்றைக்கும் அற்புதங்களை செய்கிற தேவன், அதிசயங்களை செய்கிற தேவன், எங்களுக்குள்ளே வாசம் பண்ணி எங்களை வழி நடத்துகிற தேவன் ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. சோத்திரம் 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 ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொரு நாளும் உம்முடைய சத்தம் கேட்க வேண்டும், உம்முடைய மகிமையை காண வேண்டும், உம்முடைய வல்லமை எங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டும் ஐயா. இந்த ஒவ்வொருவரும் மேலும் உம்முடைய கரத்தை வைக்கணும். ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் சந்தித்து ஆசீர்வதியும் ஆண்டவரே. அப்பா, எங்கள் எதிர்காலம் முழுவதையும் நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். உம்மை சார்ந்து உம்மை பின்பற்றி உமக்கே ஆராதனை செய்ய கிருபை தாரும். அந்த ஒவ்வொருவரையும் நீ சந்தித்து ஆசீர்வதியும். இந்த ஆராதனை முழுவதிலும் உம்முடைய பிரசன்னத்தை எங்கள் மேல் வைத்து எங்களை ஆசீர்வதிப்பீராக. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லாவற்றையும் இயேசுவின் மூலம் தயவாக வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கென்று கொடுக்கிற நேரம், நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து நன்றி உள்ளவர்களாக அவரை துதிக்க வேண்டும், அவருக்கு ஆராதனை செய்ய வேண்டும். அவருக்கென்று நம்முடைய தசமம் காணிக்கைகளை உண்மையாய் செலுத்தும் போது அல்லேலூயா, கர்த்தர் உங்களை உங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம். மனிதனே, நீ எங்கே போகிறாய்? காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலராய் வாழ்கிறாய். காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலராய் வாழ்கிறாய். ஓ மனிதனே, நீ எங்கே போகிறாய்? காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலராய் வாழ்கிறாய். காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலராய் வாழ்கிறாய். ஓ மனிதனே, பிறந்த மானிடனே, மண்ணுக்கே திரும்புவாய். மண்ணில் பிறந்த மானிடனே, மண்ணுக்கே திரும்புவாய். மரணம் உன்னை நெருங்கும் போது எங்கே நீயும் ஓடுவாய். மரணத்தின் பின்னே நடப்பது என்ன என்பதை நீ அறிவாயோ? மரணத்தின் பின்னே நடப்பது என்ன என்பதை நீ அறிவாயோ? ஓ மனிதனே, பிறந்த மானிடனே, பாவியாகவே
மறிக்கிறார். பாவியாய் பிறந்த மானிடனே பாவியாகவே மறிக்கிறார். இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டால் இன்றே மரணத்தை வென்றிடுவாய். நித்திய ஜீவனை பெற்று நீ மோட்சத்தில் நிலைத்தென்றும் வாழ்ந்திடுவாய். நித்திய ஜீவனை பெற்று நீ மோட்சத்தில் நிலைத்தென்றும் வாழ்ந்திடுவாய். ஓ மனிதனே, நீ எங்கே போகிறாய்? காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலராய் வாழ்கிறாய். காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலராய் வாழ்கிறாய். ஓ மனிதனே, எங்கள் அன்பாய் நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் நல்ல பிதாவே, இந்த நாளில் உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை பாடி துதிக்க, உம்மை ஆராதிக்க, உம்மை தொழுது கொள்ள நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் உம்முடைய சேவைக்காக கொடுத்த மக்களை ஆசீர்வதியும். தேவைகளெல்லாம் சந்திக்கணுமே, கையின் கிரியைகளை எல்லாம் ஆசீர்வதியும். உம்முடைய பரலோகத்தின் பலகணிகளை திறந்து எல்லா நன்மையான ஈவுகளையும் தாராளமாக கட்டளையிடும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம்ப்பா. ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகத்தை கொடும், ஆரோக்கியத்தை கொடும், பாதுகாப்பை கட்டளையிடும் ஆண்டவரே. உம்முடைய ஜனத்தை ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இப்பொழுதும் மிஷனரி ஊழியங்களுக்காக உற்சாகமான காணிக்கைகளை செலுத்துவோம். நம்முடைய பிள்ளைகள் ஒரு விசேஷ பாடல் படிப்பார்.
மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வேளையிலும் ஆண்டவரே மிஷினரி ஊழியங்களுக்காய் உற்சாகமாய் கொடுத்த ஒரு காணிக்கைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அங்கீகரிக்க வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். கொடுத்த ஒரு கரங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. மிஷினரி ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும், வல்லமையாய் பயன்படுத்தும், தொடர்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆராதனையிலே முதல் முறையாக வந்த யாராவது இருந்தால் உங்களுடைய வலது கரத்தை உயர்த்துங்கள், உங்களுக்காக ஜெபிப்போம். முதல் முறையாக வந்தவர்கள் கடந்த வாரத்திலே 5 பேர் ஞானஸ்நானம் பெற்றார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு இரவு கூட்டம், புதன்கிழமை பைபிள் ஸ்டடி, வெள்ளிக்கிழமை காலை இமேன் டிவியிலே நம்முடைய நிகழ்ச்சி 7:30 மணிக்கு ஆரம்பமாகிறது. வெள்ளிக்கிழமை மாலை 7 மணிக்கு வாலிபர்கள் எழுப்புதல் கூட்டம், பரிபூர்ண ஜீவன், ஏழைகள் நிதி, சந்தா, முன்னால் அறிவித்தது போல லெட்டின் வேலைக்காக கொடுக்கிறவர்கள் சாமுவேல், டேவிட் சாமுவேல் அவர் அங்கே இருக்கிறார். அவரிடத்தில் கொடுக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். ஒரு வாரம் முழுவதும் நீங்கள் ஒரு ஆத்துமாவாவது ஆதாயம் பண்ண வேண்டும். ஒரு ஆத்துமா ஆதாயம் பண்ணி புதிதாக ஒரு ஆத்துமாவை நாம் சபையில் கொண்டு வர வேண்டும். ஒரு ஆத்துமா கூட ஆதாயம் பண்ணாவிட்டால் நீங்கள் தோல்வி அடைந்தவர்கள். நம்முடைய ஸ்தாபனம் அப்படி ஒரு திட்டம், குறிக்கோள் இது. ஆத்தும ஆதாயம் பண்ணாதவர்கள் தோல்வியடைந்த விசுவாசிகள். இதை மனதில் வைத்து நீங்கள் செயல்படுங்கள். ஒரு ஆத்துமா கூட ஆதாயம் பண்ணாவிட்டால் ஒரு வருடத்தில் கூட சில ஒரு ஆத்தும ஆதாயம் பண்ணாமல் இருக்காங்க. அப்படிப்பட்டவர்கள் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது ரொம்ப அரிது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. ஜூன் 3ஆம் தேதி, 4ஆம் தேதி, 5ஆம் தேதி இந்த 3 நாட்களும் மதுரையிலே பிரஸ்பிட்டல்ஸ் மீட்டிங், ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடைபெறவிருக்கிறது. நீங்களும் இருக்கிற இடத்துல வீடுகளிலே உபவாசித்து ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய தேசத்துக்காக, தேசத்தில் உள்ள ஜனங்கள், விக்கிரகங்களை ஆராதிக்கிற ஜனங்கள் ஈவன் உள்ள தேவனை அறிந்து கொள்ளணும், தேவனுக்கு ஆராதனை செய்யணும். புதிய சபைகள் ஸ்தாபிக்கப்படணும். அரசியல் தலைவர்கள், அரசியல்வாதிகள் ரட்சிக்கப்பட வேண்டும். இதெல்லாம் மனதில் வைத்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. நம்முடைய சபைகள் புதிதாக ஸ்தாபிக்கப்பட வேண்டும். நம்முடைய சபை, ஸ்தல சபை வளர வேண்டும். இதுக்கு ஒவ்வொருவரும் உத்தரவாதம் உள்ளவர்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு ஒரு முக்கியமான செய்தியை நம்முடைய சபைக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவனுடைய சபை என்பது கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறது. தலை கிறிஸ்து, சரீரம் நம்முடைய சபை. அடுத்தபடியாக கிறிஸ்து மணவாளன், அவருடைய சபை நாம் மணவாட்டி. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதெல்லாம் அடையாள பெயர்கள். அவர் ராஜாவாக இருக்கிறார். நாம் ராஜாவுடைய மாளிகை, ஆவிக்குரிய மாளிகையாக இருக்கிறோம். அவர் நம்முடைய குடும்பத்தின் தலைவராக இருக்கிறார். நாம் இயேசுவின் குடும்பமாக இருக்கிறோம். குடும்பத்தில் ஒவ்வொருவரும் அங்கமாக இருக்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னும் ஏராளமான அடையாள பெயர்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். சபை என்பது கிறிஸ்துவின் சரீரம். சரீரத்தில் ஒவ்வொருவரும் நாம் அவயவமாக இருக்கிறோம். ஆகவே நாம் எவ்வளவு உத்தரவாதம் உள்ளவர்கள்,
உண்மையாய் இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் நமக்கு எடுத்து காட்டுகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இந்த உலகத்தில் உள்ள ஜனங்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. நாம் இந்த உலகத்திலிருந்து முழுவதும் வேறுபட்டு ஜீவிக்க வேண்டும், பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவியம் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்த நாட்களில் முற்றிலும் வேறுபட்டவராக காணப்பட்டார். பாவிகளுக்கு விலகினவர் என்றிருக்கிறது. ஆகவே கிறிஸ்துவின் சபை பிரித்தெடுக்கப்பட்ட பிரதிஷ்டை பண்ணப்பட்ட சபையாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும். உலகத்தோடு கலந்து வாழ்வதல்ல. இந்த உலகம் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு இருக்கிறது. இந்த உலகத்திலே நாம் காண்பதெல்லாம் அழிந்து போகும். ஆனால் ஆண்டவர் இயேசு நமக்காக ஒரு அழியாத ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அந்த இடத்துல நம்மை சேர்த்து கொள்ள வரப்போகிறார். அல்லேலூயா. தோத்திரம். இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரே ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கை முடியும் போது ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டு இருக்கிறது. எபிரேயர் 9:27 ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த உலகத்தில் ஒரே ஒரு வாழ்க்கை, ஒரு வாய்ப்பு. அது முடியும் போது மரணம், மரணத்துக்கு பிற்பாடு நியாயத்தீர்ப்பு நியமிக்கப்பட்டு இருக்கிறது. இதற்கு எந்த மனிதனும் தப்பவே முடியாது. அல்லேலூயா. 1 பேதுரு 4:17 படிங்க. 1 பேதுரு 4:17 நியாயத்தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாய் இருக்கிறது. முந்தி நம்மிடத்திலே அது துவங்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமாய் இருக்கும். ஸ்தோத்திரம். இந்த உலகத்தையும் ஆண்டவர் நியாயம் தீர்க்க போறார். அது கடைசி நியாயத்தீர்ப்பு. அதோடு முடிவடைகிறது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த உலகத்திலேயே நியாயத்தீர்ப்பு இருக்கிறது. தேவனுடைய சபைக்கு இந்த உலகத்தில் நியாயத்தீர்ப்பு. இந்த உலகத்தில் வாழும் தேவனுடைய பிள்ளைகளை இந்த உலக வாழ்க்கையிலேயே ஆண்டவர் நம்மை நியாயம் தீர்க்கிறார். அல்லேலூயா. ஏனென்றால் இந்த உலகத்தாரோடு கடைசி நியாயத்தீர்ப்பில் நாம் காணப்படாதபடி, நித்திய நரக ஆக்கினைக்கு ஏதுவா தீராதபடி இந்த உலகத்தில் வாழும் காலத்தில் ஆண்டவர் நம்மை நியாயம் தீர்க்கிறார். ஆகவே இந்த காலம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய வீட்டிலே நியாய தீர்ப்பு துவக்குகிற ஒரு காலமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 5:24 படிங்கள். 1 தீமோத்தேயு 5:24. சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாயிருந்து நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும், சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும். சிலருடைய பாவங்கள் நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும். இந்த உலகத்தில் நம்ம பார்க்கும்போது அவர்கள் ஒரு பாவம் செய்தால் உடனே தண்டனை கிடைக்கும். சிலருடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கும்போது அவர்கள் என்ன பாவங்களை செய்தாலும் சரி அவர்களுக்கு எந்த தண்டனையுமே இராது. பரிசுத்தவான்களுடைய சபையிலும் அப்படித்தான். சிலருடைய பாவங்கள் நியாய தீர்ப்பு முந்திக் கொள்ளும். ஆண்டவர் யாரை நேசிக்கிறாரோ அவர்களை சிட்சிக்கிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நேசிக்கிறவளை சிட்சிக்கிறார். ஏனென்றால் நேசிக்கிறவளுக்காக, அன்பு கூறுகிறவளுக்காக ஒரு ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். கரங்களை வைத்து கர்த்தரை துதிப்போம். அவர் நம்மில் அன்பு கூர்ந்தது மாத்திரமல்ல, நாம் அவரில் அன்பு கூறுகிறோமா? அவர் முதலாவது நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. அதற்கு அத்தாட்சி என்ன? அந்த ஜீவனையே கொடுத்தார். அல்லேலூயா. ஆகவே யார் யார் உண்மையாக அவரை நேசிக்கிறார்களோ, பின்பற்றுகிறார்களோ, ஆராதனை செய்கிறார்களோ அவர்களுக்காக ஆண்டவர் ஒரு ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணுகிறார்.
அதுக்கு பிற்பாடு நம்மை சேர்த்து கொள்ள இந்த உலகத்திலே அவர் சீக்கிரம் வரப்போகிறார். அல்லேலூயா. ஆகவே இந்த உலகத்தில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு, அவர்கள் உண்மையாக கர்த்தரை நேசிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு நியாய தீர்ப்பு இருக்கிறது. நான் வேதத்தில் ஆதியாமத்திலிருந்து கடைசி வரைக்கும் நம்ம பார்க்கும்போது தேவன் தம்முடைய பிள்ளைகளையும் அவர் நியாயம் தீர்க்கிறார். அல்லையில் தவறு செய்யும் போது, அல்லையிலேயே முதலாவது நியாய தீர்ப்பு எப்பொழுது வருகிறது என்றால், நோவாவின் காலத்தில் ஜனங்கள் புசித்து குடித்து பெண் கொண்டு பெண் கொடுத்து அவர்கள் மனம் போல வாழ்ந்தபோது அப்பொழுது இருந்த உலகத்தை தேவன் நியாயம் தீர்த்தார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 8 பேர் மட்டும் காக்கப்பட்டார்கள், மற்ற எல்லாரும் ஜலப்பிரளயத்தில் அழிந்து போனார்கள். அடுத்தபடியாக நாம் பார்ப்போமானால், லோத்தின் நாட்களிலே பயங்கரமான அழிவு வந்து அவன் வாழ்ந்த அந்த சோதங்குமார பட்டணத்துக்கு ஆண்டவர் எச்சரித்தார். லோத்துவையும் எச்சரித்தார், அந்த சோதங்குமார பட்டணத்தில் உள்ளவர்களையும் கர்த்தர் எச்சரித்தார். ஆனால் யாரும் கீழ்ப்படியலை, யாரும் அதை நம்பவில்லை. ஆகவே குறித்த காலத்தில் லோத்துவையும் அவனுடைய குடும்பத்தையும் வெளியே கொண்டு வந்தார். அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது, லோத்து ஒரு மனிதன்தான் நீதிமானாக இருந்தான். அவனுடைய மனைவி பிள்ளைகளை பற்றி கூட இல்லை. இந்த ஒரு நீதிமானுக்காக அவனுடைய குடும்பத்தையும் ரட்சிக்கும்படி தேவன் தூதர்களை அனுப்பி இந்த லோத்துவையும் அவனுடைய குடும்பத்தையும் வெளியே கொண்டு வந்து விட்டார். நீ திரும்பி பாராமல், பின்னிட்டு பாராமல் நீ ஓடிப்போ, ஜீவன் தப்போ ஓடிப்போ என்றார். லோத்து அதை நம்பினான். அவன் மனைவி பிள்ளைகள் அதை ஏற்றுக்கொள்ளலை. ஆனாலும் லோத்துடைய வற்புறுத்தலுக்காக அவர்களும் ஓடி வந்தார்கள். பின்னிட்டு பாராதே என்று சொன்னபோது லோத்து அவனுடைய பிள்ளைகள் பின்னிட்டு பாராமல் ஓடினார்கள். லோத்துடைய மனைவி என்ன செய்தாள்? பின்னிட்டு பார்த்தா. உலகத்தை, அந்த விட்டு வந்த சோதங்குமார பட்டணத்தை திரும்பி பார்த்து உப்பு தூணாக மாறினாள். எதற்காக திரும்பி பார்த்தாள் என்றால், தேவன் இந்த சோதங்குமார பட்டணத்தை அழித்து போடுவாரா, அக்கினிக்கு இரையாகுமா, அவனுக்கு ஒரு சந்தேகம். அதனால திரும்பி பார்த்தான். திரும்பி பார்த்தபோது என்ன ஆனது? அந்த சோதங்குமார பட்டணம் அக்கினியில் அப்படியே எரிந்து கொண்டே இருக்கிறது. திரும்பி பார்த்தால ஒழிய திரும்பி போக முடியல, திரும்பி அங்கே போக முடியல, இந்த ஓட்டத்தை தொடர முடியல. அப்படியே உப்பு தூணாக நின்றாள். இயேசு கிறிஸ்து சொன்னாரு, லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். லோத்தின் மனைவியை ஏன் நினைக்க சொன்னாரு? அவளை மாதிரி உப்புத்தூணா மாறுவதற்காக அல்ல, ஜீவன் தப்புவதற்கு ஓடும்படியாக. லோத்துவை போல, பிள்ளைகளைப் போல ஜீவனை ரட்சிப்பதற்கு அவன் ஓடினான். அவனுக்கு தெரியும், எப்படியும் தேவன் சொன்னா இந்த உலகத்தை நியாயம் தீர்ப்பார் என்று தெரியும். வேகமாக ஓடினான், பிள்ளைகளும் ஓடினார்கள். ஆனால் லோத்தின் மனைவி இந்த உலக ஆசை, அவள் சேர்த்து வைத்த பணம், நகை, ஆஸ்தி, செல்வம், ஆடு மாடு, இவைகளை விட்டு அவள் ஓட விரும்பவில்லை, வாழ விரும்பவில்லை. ஆகையினால் தான் பின்னிட்டு பார்த்தாள். என்னானா? உப்பு தூணானா? இன்றைக்கும் இந்த உப்பு தூணான லோத்தின் மனைவி அப்படியே தான் நிற்கிறா. இப்படி போனவா இப்படி திரும்பினால அந்த பொசிஷன்லேயே. நீங்கள் எருசலேமுக்கு போனால் சவக்கடல் தாண்டி வரும் பொழுது இந்த லோத்தின் மனைவி உப்பு தூணாக நிற்கிறத நீங்கள் பார்க்க முடியும். இன்றைக்கு
எதற்காக? நாம் அதே தவறை செய்யக்கூடாது என்பதற்காக. வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிற காரியங்கள் நமக்கு திருஷ்டாந்தமாக சொல்லப்பட்டு இருக்கிறது. எதற்காக என்றால் அதே தவறை நாம் மறுபடி செய்திடக்கூடாது என்பதற்காகத்தான் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். விட்டதை திரும்பவும் பார்க்கக்கூடாது, எடுக்கக்கூடாது. இன்றைக்கு அநேகர் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறவர்கள், ஞானஸ்நானம் பெற்றேன் என்று சொல்லுகிறவர்கள், அவர்கள் விட்டுவிட்ட பாவங்களை, வேண்டாம் என்று தள்ளிவிட்ட தவறுகளை மறுபடி செய்கிறார்கள். ஞானஸ்நானம் எடுக்கும்போது எல்லாத்தையும் வெறுத்துட்டோம்பாங்க. ஞானஸ்நானம் பெற்ற பிறகு மறுபடியும் அதையே தொடர்வாங்க. இதெல்லாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு பதிலாக பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, எப்பொழுது நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்களோ, ஞானஸ்நானம் பெற்றீர்களோ, முழுவதும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வேண்டும், முழுவதும் வேறுபட்டு வர வேண்டும், முழுவதும் தேவ சித்தம் செய்யணும். நம்முடைய குறிக்கோள் தேவனுடைய ராஜ்யம். அல்லேலூயா. கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்வோம். ஆகவே ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிட்டியாக இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. இன்றைக்கு அநேகர் ஏன் தவறி விடுகிறார்கள், விழுந்து போகிறார்கள் என்றால், மற்றவர்களை பார்க்கிறார்கள், மற்ற விசுவாசிகளை பார்க்கிறார்கள், மற்ற ஜனங்களை பார்க்கிறார்கள். அவர்கள் எப்படி இருக்கிறாங்க, இவர்கள் எப்படி இருக்கிறாங்க, ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எப்படி இருக்கிறாங்க, பரிசுத்தாவி பெற்றேன் என்று சொல்ல எப்படி இருக்கிறார்கள், மற்றவர்களை பார்த்து இவர்கள் விழுந்து போகிறார்கள், இவர்கள் பின்வாங்கி போகிறார்கள். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேத புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதெல்லாம் நமக்கு திருஷ்டாந்தமாக எழுதியிருக்கிறது. இதை நாம் மனதில் வைத்து அவர்கள் விழுந்து போனது போல நாம் விழுந்து போகாதபடி நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திர பிரயாணத்திலே அவளுக்கு நஷ்டங்கள், பாதிப்புகள், பசி, தாகம் வந்தபோது என்ன செய்தார்கள்? முறுமுறுத்தார்கள். எண்ணாகமம் 21ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் படித்தா, அவர்கள் முறுமுறுத்ததுனால, குறை சொன்னதுனால தேவன் அங்கே என்ன செய்தார்னா கொள்ளிவாய் சர்ப்பத்தை அனுப்பினார். இந்த கொள்ளிவாய் சர்ப்பம் எல்லாரையும் கடித்தது. யார் யார் முறுமுறுத்தார்களோ, கீழ்ப்படியாமல் போனார்களோ, குறை சொன்னார்களோ, மோசேக்கு எதிர்த்து நின்றார் எல்லாரையும் அந்த கொள்ளிவாய் சர்ப்பம் கடித்து போட்டது. அப்போ தேவனை நோக்கி முறையிட்ட போது, மோசே தேவனை நோக்கி ஜெபம் பண்ணின போது ஆண்டவர் சொன்னாரு, நீ வெண்கலத்தினால ஒரு சர்ப்பத்தை செய்து ஒரு கம்பத்துக்கு மேலே கட்டி அதன் மேலே நிறுத்து. அதை யார் யார் நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் பிழைப்பார்கள். இந்த கொள்ளிவாய் சர்ப்பம் கடித்து உயிர் போகிற கட்டத்தில் இருந்தாலும் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி யார் பார்த்தார்களோ அவர்கள் பிழைப்பார்கள். ஆகவே அந்த கொள்ளிவாய் சர்ப்பம் கடித்து உயிர் போகிற கட்டத்தில் இருந்தாலும் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தபோது அவர்கள் பிழைத்தார்கள். இது எதை காட்டுகிறது? பாவத்தினால இந்த உலகம் பாதிக்கப்பட்டது. பாவத்தினால வியாதி, துன்பம், மரணம், இதிலிருந்து ரட்சிக்கப்படுவதற்கு ஒரே வழி நமக்காக சிலுவையில் அறையப்பட்ட இயேசு, உயர்த்தப்பட்ட இயேசு. அல்லேலூயா. அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிழைப்பார்கள். அல்லேலூயா. பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். வேறே ஒரு வழி கிடையாது, வேறே ஒரு மார்க்கம் கிடையாது. இந்த உலகத்தில் உள்ள எந்த மதமோ, ஒரு கட்சியோ, ஒரு மனிதனோ, சட்டமோ ஒரு மனிதனை ரட்சிக்க முடியாது, பாதுகாக்க முடியாது. சர்வலோகத்துக்கு ஆண்டவர், உலக ரட்சகர், ஒன்றான மெய்தேவன் இயேசு கிறிஸ்து ஒருவரே. அல்லேலூயா. அவரை நோக்கி பார்த்தவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள், பிழைப்பார்கள், நித்திய ஜீவனை அடைவார்கள். அல்லேலூயா, தோத்திரம். அந்த எசேக்கியா ராஜாவுடைய காலத்தில்
அசீரியருடைய படைகள் வந்து அவனுக்கு விரோதமாக எழும்பினது. அப்போ அவரை இஸ்ரவேல் ஜனங்களை நிந்தித்தார்கள், ராஜாவை நிந்தித்தார்கள், இஸ்ரவேலின் தேவனை நிந்தித்தார்கள். இந்த ரப்ஷாகே, சனகரி இவர்கள் எல்லாம் சேர்ந்து அவரை நிந்தித்தார்கள், சூழ்ந்து கொண்டார்கள். தப்புவதற்கு வழி இல்லை. எசேக்கியா ராஜா கர்த்தரை நம்பினான். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசி இடத்தில் இந்த செய்தியை சொன்னபோது ஏசாயா தீர்க்கதரிசியும் எசேக்கியா ராஜாவும் ஆலயத்தில் வந்து அவன் எழுதின கடிதத்தை வைத்து ஜெபம் பண்ணினார்கள். அல்லேலூயா. அந்த ராத்திரியில் தேவன் ஒரு அற்புதம் செய்தார். இந்த ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்தார். ஒரு தேவ தூதனை அனுப்பினார். அந்த தூதன் அந்த ராத்திரிலே வந்து 1,85,000 பேரை சங்காரம் பண்ணினான். அல்லேலூயா. தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாக தேவனுடைய சபையை நிந்தித்த சத்துருக்கள் தப்பி போக முடியல. நம்முடைய தேவன், இஸ்ரவேலின் தேவன் எவ்வளவு வல்லமை உள்ள தேவன் என்பதை அறிந்து கொண்டது போது அந்த ராஜா செத்த முகமா போனான். அவன் கோயிலில் போய் பணிந்து கொள்ள போகிற போது அவனுக்கு பிறந்த பிள்ளைகளே அவனை கொன்று போட்டார்கள். அல்லேலூயா. தேவனுக்கு விரோதமாக கலகம் பண்ணுகிறவர்கள், தேவனுடைய சபைக்கு விரோதமாக கிரியை செய்கிறவர்கள் இந்த உலகத்தில் யாராய் இருந்தாலும் தப்பவே முடியாது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் எவ்வளவு பாதிப்பு வந்தாலும், யார் உங்களுக்கு விரோதமாக எழும்பி வந்தாலும், சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமாய் பேசினாலும், நீங்க விசுவாசத்தோடு எசேக்கியா ராஜாவை போல, ஏசாயாவை போல நீங்க ஜெபம் பண்ணணும். வேறே பரிகாரத்தை தேடக்கூடாது. அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு பாதிப்பு வரும்போது மனிதர்களுடைய உதவியை தேடக்கூடாது, சொந்தக்காரர்களை நாடி போகக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தரையே நம்பி அவரை நோக்கி அவருடைய வாக்குத்தத்தத்தை பிடித்து ஜெபிக்கிற வேளையில் ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். இன்றைக்கு மாறாமல் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. மோசேக்கு விரோதமாக கோராகின் கூட்டம் முறுமுறுத்தார்கள். இவனைத்தான் தெரிந்து கொண்டாரா, எங்களையெல்லாம் தெரிந்து கொள்ளவில்லையா என்று எதிர்த்து நின்றார்கள். ஆனால் கர்த்தர் பேசினார். எல்லாரையும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்னால் வர சொன்னார். எண்ணாகமும் 16ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலிருந்து படிங்க. கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை நேரிட செய்வதால் பூமி தன் வாயை திறந்து இவர்கள் உயிரோட பாதாளத்தில் இறங்கத்தக்கதாக இவர்களையும் இவர்களுக்கு உண்டான யாவையும் விழுங்கி போட்டதே. ஆனால் இந்த மனிதர் கர்த்தரை அவமதித்தார்கள் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்றான். மோசே சொன்னபடி மோசேக்கு விரோதமாக எழும்பி வந்த கோராகின் கூட்டம் பூமி தன் வாயை பிளந்து உயிரோடே விழுங்கி போட்டது. இது ஒரு பயங்கரமான நியாய தீர்ப்பு. எல்லாரும் மரித்த பிறகு பாதாளத்தில் இறங்குறாங்க. ஆனால் இந்த கோராகின் கூட்டம் உயிரோடே பாதாளத்தில் இறங்கினார். எவ்வளவு பயங்கரமான ஒரு நியாய தீர்ப்பு பாருங்க. நியாய தீர்ப்பு முதலாவது எங்க ஆரம்பிக்கிறேன்னு சொன்னேன். 1 பேர் 4:17 தேவனுடைய வீட்டிலே துவக்கங்காலமாக இருக்கிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் அதிக பயத்தோடு பக்தியோடு தேவனுக்கு ஆராதனை செய்யணும். ஒரு பாவம் உங்க வாழ்க்கையில தொடரக்கூடாது. ஒரு பாவம் உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை தடுத்துவிடும், உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகளை தடுத்துவிடும். எண்ணாகமம் 32ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் படியுங்கள். அத்தேசம் கர்த்தருக்கு முன்பாக வசப்படுத்தப்பட்ட பின்பு நீங்கள் திரும்பி வந்து கர்த்தருக்கு முன்பாகவும் இஸ்ரவேலருக்கு முன்பாகவும் 32ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நீங்கள் இப்படி செய்யாமல் போனால் கர்த்தருக்கு
விரோதமாக பாவம் செய்தவர்களாய் இருப்பீர்கள். உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று நிச்சயமாய் அறியுங்கள். ஸ்தோத்திரம். பாவம் பரிகரிக்கப்படாவிட்டால், நிவர்த்தி செய்யப்படாவிட்டால் இந்த பாவம் தொடர்ந்து பிடிக்குது. தேவனுடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் மறுபடியும் துணிகரமாக பாவம் செய்தால், தேவனை விட்டு பின்வாங்கி போனால், இந்த உலகத்தின் ஆசை இச்சைகளுக்கு அடிமைப்பட்டால், இந்த பாவம் அவளை தொடர்ந்து பிடிக்கும், பின்தொடரும். சிலருடைய பாவம் நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும், சிலருடைய பாவம் அவளை என்ன செய்கிறது? பின்தொடர்கிறது. ஆகவே தப்ப முடியாது. இந்த உலகத்தில் உள்ள ஜனங்கள் தப்பி விடலாம். ஏன்னா அவளுக்கு கடைசியில் ஒரு நியாய தீர்ப்பு இருக்குது, அதுக்காக விட்டு வைத்திருக்கிறார். ஏன்னா அவர்கள் ரட்சிக்கப்படாத ஜனங்களை இந்த உலகத்திலையும் நியாயந்தீர்த்து பிறகு கடைசிலையும் போய் நியாயந்தீர்த்தா அவர்கள் கேட்பாங்க, ஏற்கனவே என்ன நியாயம் தீர்த்துட்டுறப்பா, மறுபடியும் ஒரு நியாய தீர்ப்பா? அதனால ஆண்டவர் இந்த உலகத்தில் உள்ள மக்கள் தவறு செய்யும்போது, பாவம் செய்யும் போது, விக்கிரக ஆராதனை செய்யும் போது, கொலை செய்யும் போது, கொள்ளையடிக்கும் போது, லஞ்சம் வாங்கும் போது உடனே ஆண்டவர் தண்டிக்க மாட்டார். நாம் நினைக்கிறோம் இவ்வளவு பாவம் செய்கிறான், இவ்வளவு அக்கிரமம் செய்கிறான், அநியாயம் செய்கிறான், ஆனாலும் ஆண்டவர் பொறுமையாக பார்த்துக்கிட்டு இருக்கிறாரே என்று நீங்கள் நினைக்கலாம், நாம் நினைக்கலாம். ஆனால் இதுக்கெல்லாம் மொத்தமாக சேர்த்து தான் கடைசி நியாய தீர்ப்பு. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் ஒரு சின்ன தவறு பண்ணால் உடனே தண்டனை கிடைக்கும். இதைத்தான் நாம் மனதில் வைத்துக் கொள்ளணும். சிலருடைய பாவங்கள் நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளுகிறது, சிலருடைய பாவம் அவளை பின்தொடரும். எந்த தண்டனையும் கிடைக்கலையா? அப்போ நீங்கள் எங்கே போயிட்டு இருக்கிறீங்க? நீங்கள் செய்த தவறுகளுக்கு உடனே தண்டனை கிடைச்சா நல்லது. ஸ்தோத்திரம். அதுக்காக கர்த்தரை துதிக்கணும். நீங்கள் செய்த தவறுகளுக்கு உடனே தண்டனை இல்லைன்னு வைங்க, அப்படியானா அந்த பாவம் பின்தொடர்ந்து வரும். கடைசி நியாய தீர்ப்பு. ஆகையினால ஒவ்வொரு நாளும் விசுவாசி உங்களை பரிசோதிக்கணும், ஆராய்ந்து பார்க்கணும். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய பந்தியை குறித்து அங்கே சொல்லி இருக்கிறது. நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். உங்களை நீங்களே ஆராய்ந்து பார்க்கணும். ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழும்பி உங்களை ஆராய்ந்து பார்க்கணும், உங்களை பரிசோதித்து பார்க்கணும். உங்களிடத்தில் ஏதாவது குறைகள் இருக்கிறதா, குற்றங்கள் இருக்கிறதா, சிந்தனையில் பாவம் வருதா, எந்த இடத்தில் தவறிவிட்டோம், எந்த இடத்துல தேவனை ஆராதிக்காமல் விட்டுவிட்டோம், எந்த இடத்துல தேவ சமூகத்தை விட்டு விலகி போனோம், எந்த இடத்துல கீழ்ப்படியல்ல, எந்த காரியத்தில் தேவ சித்தம் செய்யல என்பதை நீங்கள் நன்றாக அறிந்திருக்கணும். அல்லேலூயா. சும்மா மாதத்தில் ஒரு முறை வந்து கம்மினி எடுக்கிறோம், ஆனால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிச்சயம் இருக்கிறதா? ஒவ்வொரு நாளும் நம்மை ஆராய். மாதத்தில் ஒரு முறை அல்ல, வருஷத்தில் ஒரு முறை அல்ல, ஒவ்வொரு நாளும் நம்மை ஆராய்ந்து பார்க்கணும். அதிகாலையில் எழும்பி உங்களை சோதித்து பார்க்கணும். இந்த நாளிலே நான் என்ன செய்ய போகிறேன்? இது தேவனுடைய சித்தமா? ஒரு இடத்துக்கு போகணும், அது தேவ சித்தமா என்பதை நீங்கள் ஆராய்ந்து உங்களை அறிந்து கொள்ள வேண்டும். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயந்தீர்க்கப்படும். அல்லேலூயா. எந்த காரியத்தில் கீழ்ப்படியல்ல, எந்த வசனத்துக்கு கீழ்ப்படியல்ல, நீங்கள் அதை சோதித்து பார்க்கணும். சிந்தனையில் ஏதாவது தவறு இருக்கிறதா, தவறான எண்ணங்கள் இருக்கிறதா, மற்றவளை பற்றி தவறான வார்த்தைகளை பேசி இருக்கிறோமா, மற்றவளை குறை சொல்லி இருக்கிறோமா, மற்றவளை குறித்து தவறான எண்ணங்களை உங்கள் மனதில் வைத்திருக்கிறீர்களா? தவறான எண்ணங்களை கொண்டு வர்றது யாரு? யாரு? பிசாசு. தேவனை ஆராதிக்க வேண்டிய நேரத்தில் நாம் வீணாக ஊர் சுற்றி அலைகிறோமா? சொந்தக்காரர்கள் வீடு அல்லது நம்முடைய சொந்த நண்பர்கள் வீடு இப்படி அலைகிறோமா?
ஆண்டவர் உடனே தண்டிக்க மாட்டார். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வராட்டா அந்த ஒரு சகோதரனை பிடித்து விறகு உறங்கிட்டு இருந்தான். ஒரு பெரிய பாவம் செய்யலை, விறகு உறங்கிட்டு இருந்தவனை கொண்டு வந்து அப்போ மோசைகிட்ட கொண்டு வந்தாங்க. மோசைக்கு தெரியும் இவன் பெரிய தப்பு, இவன் தப்ப முடியாதுன்னு. ஆனாலும் அவன் என்ன சொன்னான்னா, ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஏன்னா மோசையை தீர்ப்பு பண்ண மாதிரி தெரியக்கூடாதுன்னு ஆண்டவர்கிட்ட கேட்டபோது மோசை நினைத்து தான் ஆண்டவர் சொன்னார், அவனை பாளையத்துக்கு வெளியே கொண்டு போய் கல்லறிந்து கொல்லுங்கன்னு. என்ன தப்பு பண்ணா? விறகு புறக்கணும். விறகு புறக்குனா யாராவது தப்புன்னு சொல்லுவீங்களா? கடையில் போய் ஜாமானை வாங்குறீங்க, தப்புன்னு சொல்லுவீங்களா? ஞாயிற்றுக்கிழமை முக்கியமான ஜாமான்களை பர்ச்சேஸ் பண்ண வேண்டி இருந்தது, அதனால் போனேன். வேலைகள் ரொம்ப இருக்குது, அன்றைக்கு தான் எனக்கு ஒரு நாள் தான் ரெஸ்ட்டு. அன்றைக்கு தான் நான் என்ன கறியெல்லாம் எடுத்து சாப்பிட்டு வீட்டில் ரெஸ்ட் எடுத்தேன் சொன்னால் ஆண்டவர் விடுவாரா? ஆண்டவர் சொல்கிறாரு, வாசிங்க எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து படிங்க தொடர்ந்து. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல். பாவத்து நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இல்லை. நீங்க ஆராதனைக்கு வராம நீங்க ஊர் சுத்திக்கிட்டு இருந்தா, வேற எங்கேயாவது போனேன், எனக்கு ஜாமான் வாங்க வேண்டி இருந்தது, சொந்தக்காரில் பார்க்க வேண்டி இருந்தது, முக்கியமான கல்யாணம், சொந்தத்தில் உள்ள கல்யாணம், அதுக்கு நான் போயிட்டேன் நீ சொன்னா, பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இராமல் வரும் என்று பயத்தோட எதிர்பார்க்குது. நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோட எதிர்பார்க்கணும். அப்படி எதிர்பார்க்கிறீங்களா? அதெல்லாம் எத்தனை இடம் போயிட்டு வந்தேன், ஒன்றும் இல்லையே. இப்பெல்லாம் நியாய தீர்ப்பு, அங்கே நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோட எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும். தேவனுடைய பிள்ளைகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். நியாய தீர்ப்பு எங்கே முதல்ல ஆரம்பிக்குது? முதல்ல ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு, நீதிமான்களுக்கு முதலாவது நியாய தீர்ப்பில் நியாயாசனத்தில் கொண்டு நிறுத்துறாரு. வாசிங்க அந்த வசனம். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நம்ம எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படி நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் இது நியாய தீர்ப்பு இல்லை, கடைசி நியாய தீர்ப்பு இல்லை, தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய ஒரு நியாய தீர்ப்பு. நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைகளை முதலாவது நியாயம் தீர்க்கிறாரே, அது நன்றாக அறிந்திருக்கணும். தேவனுடைய பிள்ளைகள் செய்த நன்மைக்கு தீமைக்கு என்ன பேசணும், எதற்காக யாரை என்ன பேசணும், மற்றவர்களுக்கு விரோதமாக என்ன செய்தோம், எந்த பாவத்தை மறைத்து வைத்தோம், இதெல்லாம் ஆண்டவர் நியாயம் தீர்க்கிறார். முதலாவது எங்கன்னா மத்திய ஆகாயத்தில் கொண்டு போய் நியாயம் தீர்ப்பார். எடுத்துக்கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்களை நியாயம் தீர்க்கிறார். கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக நாம் எல்லாரும் வெளிப்படணும். ஒருவரும் இந்த உலகத்தில் தப்ப முடியாது. பேசின வார்த்தைகள், தேவனுடைய பிள்ளைகள் ஒருவருக்கு ஒருவர் விரோதமாக பேசின வார்த்தைகள் உங்களை நியாயம் தீர்க்கும். யோவான் 12ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம் படிங்க. என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது, நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவனை நியாயம் தீர்க்கிறது இந்த வசனம். இந்த வசனம், இந்த வசனத்தை வைத்து ஆண்டவர் நியாயம் தீர்க்கிறார். நியாய தீர்ப்பு நாளில் ஜீவ புஸ்தகம், ஞாபக புஸ்தகம், வேத புஸ்தகம்
இந்த 3 புஸ்தகத்தையும் திறந்து வைப்பார். ஏதாவது தப்பு பண்ணிக்கிட்டு நான் தப்பு பண்ணலன்னு சொன்னால் அதுக்கு ஞாபக புஸ்தகத்தில் எழுதி வச்சிருக்காரு. அது என்றைக்கு நடந்தது, எந்த சம்பவம் என்றைக்கு நடந்து தெளிவாக எழுதி வச்சுக்க அதை வாசிப்பார். தப்ப முடியாது ஒரு தரம். எந்த காரியத்துக்காக எங்கே போனா, ஆராதனை விட்டுட்டு எங்கே போனா, என்ன காரணம், அதெல்லாம் எழுதி வச்சிருப்பாரு. நீ என்ன செய்தா உன் வாழ்க்கையில், தேவனுக்கு விரோதமான செய்த பாவங்கள் அத்தனையும் பதிவு செய்து வைத்திருக்கு. அதுதான் ஞாபக புஸ்தகம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் வாழும் காலத்தில் ஒவ்வொரு நாளும் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கணும். ஏதாவது ஒரு பாவம் சிந்தனையில் கூட ஒரு பாவம் வராம உங்களை ஆராய்ந்து பார்த்து அந்த குறைகளை குற்றங்களை உணர்ந்து அதை சரிப்படுத்தி விட்டோம்மானா தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுவோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதுதான் இந்த கர்த்தருடைய பந்தியில் 1 Corinthians 11 இதை பற்றி எழுதியிருக்கிறது. நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயந்திருக்கப்படும். வைசலா, ஸ்தோத்திரம். அதில் சில வசனங்களை இப்பொழுது நாம் வாசிக்கலாம். வாசிங்க. 11 27 வசனத்திலிருந்து படிங்க. இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தினாலெனில் அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் என்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனபானம் பண்ணுகிறான். எண்ணத்தினாலெனில் அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாதனால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனபானம் பண்ணுகிறான். நல்லா யோசித்து கொள்ளுங்க. ஒவ்வொரு மாதத்திலும் கம்யூனியன் நேரத்தில் இதை சொல்ல முடியாது. யார் ஆயத்தமாக ரட்சிக்கப்பட்டவங்க ஞானஸ்நானம் பெற்றவங்க இந்த பந்தியில் பங்கெடுக்கலாம். அப்பத்தை எடுத்து திராட்சத்தை எடுத்து நீங்கள் அங்கே போய் ஸ்தோத்திரம் பண்ணி நீங்கள் புசித்து பானம் பண்ணலாம் என்று சொல்லி ஒவ்வொரு தடவையும் இதை சொல்ல முடியாது. ஆனால் அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னென்று நிதானித்து அறியாதனால தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பண்ணுகிறான். விளங்குதா? ஆகவே நம்முடைய குறைகளை, குற்றங்களை, பாவங்களை, அக்கிரமங்களை நாம் மனப்பூர்வமாக உணர்ந்து அதை அறிக்கை செய்து அதை மன்னிப்பும்படியாக தேவ சமூகத்தில் அழுது ஜெபம் பண்ணிவிட்டு அந்த நிச்சயத்தோடு கர்த்தருடைய பந்தியில் பங்கெடுக்கணும். அப்படி அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணினா 30 வசனத்தில் இது நிமித்தம் உங்களில் அநேகர், நல்ல கவனிங்க, உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாயிருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். இது நிமித்தம் கர்த்தருடைய பந்தியிலே தகுதி இல்லாம ஆயத்தம் இல்லாம அபாத்திரமாக போஜனபானம் பண்ணினா இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாயிருக்கிறார்கள். வியாதி வருவதற்கு ஒரு காரணம் இதுதான். தகுதி இல்லாம ஆயத்தம் இல்லாம கர்த்தருடைய பந்தியில பங்கெடுத்தா ஒரு பாவத்தை கூட அறிக்கை செய்து விட்டு விடாதபடி மறைத்து வைத்து நாம் இந்த பந்தியில பங்கெடுப்போமானால் சிந்தனையில கூட ஒரு பாவம் இல்லாம நாம் மனந்திறந்து தேவ சமூகத்தில் மன்னிப்பு கேட்டு சீர் பொருந்தி ஒப்புரவாகி இந்த பந்தியில பங்கெடுப்போமானால் அந்த பந்தியில பங்கெடுப்பது நிமித்தம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. வியாதி இருந்தா வியாதி சுகமாகும். இந்த பந்தியில பங்கெடுக்கும் போது நீங்க வியாதி இருந்தா அல்லது பலகீனம் இருந்தா உங்க பலகீனம் வியாதி குணமாகும். அதுக்கு ஆயத்தமாக இருந்தா. அபாத்திரமாக இருந்தால்
இதில் போஜன பானம் பண்ணும்போது வியாதி, நல்ல ஆரோக்கியமார்களுக்கு வியாதி வந்துடும். சிலர் என்ன செய்திருக்கிறார்கள்? அநேகர் நித்திரை அடைந்திருக்கிறார்கள். திடீர்னு சிலருக்கு மரணம் வருது. காரணம் என்ன? அகால மரணம் தெரியாது. அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணுவதனால, தகுதி இல்லாம கர்த்தருடைய பந்தியில பங்கெடுப்பதனால, பாவத்தோடு பாவம் மன்னிக்கப்பட்ட நிச்சயம் இல்லாம இந்த பந்தியில பங்கெடுத்தா உங்களுக்கு அதனால நன்மை வராது, அதனால பாதிப்பு வருது. இந்த அதிகாரத்தை நீங்க ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பந்தியில மட்டும் அல்ல, ஒவ்வொரு நாளும் நீங்க இதை வாசிக்கணும். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயந்திருக்கப்படும். நாம் நியாயந்திருக்கப்படும் போது உலகத்தோடைய ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடி கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். அல்லேலூயா. ஆகவே ஒரு சின்ன தவறா இருந்தாலும் ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, தேவனுடைய பிள்ளைகளை சிட்சிக்கிறார். நம்ம பிள்ளைகள் தவறு செய்யும் போது, தப்பு பண்ணும்போது என்ன செய்வோம்? ஒரு பிரம்பு வச்சு கண்டிக்கிறோம் இல்லையா? பிரம்பை கையாடாதவன் தன் மகனை, நீங்க தப்பு பண்ணும்போது உங்க அப்பாவோ அம்மாவோ உங்களை தண்டிக்கலைன்னு வைங்க, அப்போ அவங்க தான் உங்களுடைய பாதிப்புக்கு, நஷ்டத்துக்கு, நீங்க நரகத்துக்கு போக காரணமா இருக்காங்க. ஆகவே தேவன் உண்மையாக அவர் நேசிக்கிறவளை சிட்சிக்கிறார். இப்போ உங்க பிள்ளைகளை நீங்க கண்டிக்கலாம். சிகரெட்டு குடிச்சா அவங்கள அடிக்கிறீங்க, தவறான காரியம் ஏதாவது செய்தால் அவளை கண்டிக்கிறீங்க. ரோட்டில் போகிறேன் சிகரெட்டு குடிச்சிட்டு போகிறான், எத்தனை வரும்? அவனை போய் டே எப்படிடா குடிக்கலான்னு அவனை அடிக்க முடியுமா? அவன் திருப்பி அடிச்சிடுவான் அவங்கள. நான் சிகரெட்டு குடிப்பேன், நான் கஞ்சா குடிப்பேன், நான் திருடுவேன், கொள்ளை அடிப்பேன், கொலை பண்ணுவேன், உனக்கு என்ன அப்படி கேட்பான். நாம் தண்டிக்க முடியாது, கண்டிக்க முடியாது. ஆனால் நம்முடைய பிள்ளைகளை நாம் கண்டிக்கிறோம். பிள்ளைகளை நீங்கள் கண்டித்து வளர்க்காமல் இருந்தால் நீங்களே அந்த பிள்ளைகளை நரகத்துக்கு கொண்டு போகிறீங்க. பிள்ளைகள் தவறு செய்யும்போது அந்த பிள்ளைகளை தடை, சரிப்பா பரவாயில்ல, சிறு வயதுலேருந்து 1.5 வயசுலேருந்தே ஆரம்பிக்கணும். இங்கே கவனி, 1.5 வயசுலேருந்து உனக்கு ஆரம்பித்தாங்களா? இன்னும் ஆரம்பிக்கலையா? 1.5 வயசு இங்கே பிரதிஷ்டை பண்ண வந்தாங்கல்ல, பிள்ளைகளை பிரதிஷ்டை பண்ணும்போது ஆரம்பிக்குது. அப்போமே நீங்கள் அவர்களை கவனிக்கணும், சொல்லி கொடுக்கணும், ஜெபம் பண்ண கற்றுக் கொடுக்கணும், வேத வசனத்தை வாசித்து அவர்களுக்கு சொல்லி கொடுக்கணும். இல்லாவிட்டா பிசாசு அவர்களுக்குள்ள வந்து தவறான காரியங்களை புகுத்தி விடுவான். தேவனுடைய பிள்ளைகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். சிறு பிள்ளைகள் இப்போதானே அவர்கள் வளர்ந்து வராங்க, பெரிய ஆளாக வாட்டு தண்டிக்கலான்னா முடியாது. சிறு வயதுலேருந்தே கண்டிக்கணும். என் கன்னத்தில் கை கொடுத்துருக்கா, உன்னை கண்டிக்கலையா? கண்டிக்காமல் இப்படி விட்டுட்டாங்களேன்னு கன்னத்தில் கவலைப்படுறியா? சோதனை, உங்கள் பிள்ளைகளை நீங்கள் கண்டித்து வளர்க்காவிட்டா அந்த பிள்ளைகள் உங்களுக்கு தீமை செய்வார்கள். எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் ஒரு பெரிய பணக்காரன், அவருக்கு ஒரே மகன்னால ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்தாங்க. கேட்குற எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. கடைசியில் அவன் படிப்பு பாதிக்கப்பட்டு சினிமா மற்ற கெட்ட பழக்கங்கள்லாம், குடிப்பழக்கம் எல்லாம் வந்து விட்டது. கடைசியாக அந்த தகப்பனை, அவர் பெரிய ஆபீசராக இருந்தவர், தகப்பனை இவன் நல்ல மதுபானம் குடித்துக்கிட்டு ஒரு கத்தி எடுத்து அவரை குத்திட்டான். அவர் தடுத்ததுனால உயிர் தப்பினார், கையில் காயம். ஏன் அப்படி? அந்த சிறு பருவத்தில் கண்டித்து வளர்க்காதனால. அவர் கவலைப்பட்டு பையனுக்காக அழுது கண்ணீர் விட்டு சீக்கிரமாக செத்து போயிட்டார். இந்த மகன் என்ன செய்தான்?
இவனை இன்னும் அதிகமாக குடிச்சு அப்படியே வழியில் போகும்போது ஒரு கல்லில் விழுந்து தலை அடிபட்டு காயப்பட்டு அவனும் செத்தான். உங்கள் பிள்ளைகளை சிறு வயதில் ரொம்ப 1.5 வயசுல இருந்தே பிள்ளைகளுக்கு வெளிநாட்டில் என்ன எப்படின்னா கர்ப்பத்தில் இருக்கும்போதே பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணி கிட்ட வசனத்தை சொல்லுவாங்களாம். அப்படி பிள்ளைகளை வளர்க்காங்க. பிறந்த பிறகு எவ்வளவு கவனமாக இருக்கணும் உங்கள் பிள்ளைகளை. நீங்கள் பிள்ளைகளுக்கு தவறான காரியங்களை அவர்கள் கற்றுக்கொள்வதற்கு நீங்கள் முன்மாதிரியாக இருக்கிறீங்களா? அவர்களை வைத்து விட்டு தவறான காரியங்களை பேசுகிறீங்களா? பிள்ளைகளை வைத்து விட்டு பெற்றோர்கள் புருஷ மனைவி சண்டை போடுகிறீர்களா? மற்றவளை குறை சொல்லுகிறீர்களா? இதெல்லாம் விஷத்தை கொடுக்க மாதிரி. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள், உங்கள் பிள்ளைகள் நரகத்துக்கு போனால் அதுக்கு நீங்கள் தான் உத்தரவாதம் பண்ணணும். உங்கள் புருஷன் நரகத்துக்கு போனால் நீங்கள் தான் உத்தரவாதம் பண்ணணும். எனக்கு தெரியாது, நீ கையை விரிக்க முடியாது. நியாய தீர்ப்பு நாளில் அது நிமித்தம் உங்களையும் சேர்த்து நரகத்தில் தள்ளுவார். இன்னைக்கு பிள்ளைகள் என்ன விரும்பாங்களோ விருப்பத்துக்கு விட்டுருவாங்க. அவள் எவ்வளோ காசு கேட்டாலும் கொடுப்பாங்க, என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பாங்க. ஆராணிக்கு வந்தாலும் சரி வராட்டாலும் சரி, அது கண்டிப்பு கிடையாது. தேவனை ஆராதிப்பதற்கு, ஜெபம் பண்ணுவதற்கு, வேதத்தை படிப்பதற்கு அவளுக்கு கற்றுக் கொடுக்கணும். அவளை சரியான வழியில நடத்தணும், சரியான போதனை கொடுக்கணும். இது பெற்றவர்களுடைய கடமை. உன் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவள் யாராவது இருந்தால் அவளை சரியானபடி போதனை கொடுத்து ஜெபம் பண்ணி அவளை சரியானபடி வளர்க்காவிட்டால் தேவன் அவர்கள் நிமித்தம் உங்களை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலம். நியாய தீர்ப்பு முதல்ல தேவனுடைய வீட்டிலே துவக்கும் காலமாக இருக்கிறது. சிலருக்கு உடனே தண்டனை இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாம் நல்லா தான் போயிட்டே இருக்கு சொன்னால் அவர்கள் அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. பிரசங்கியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நீங்கள் படித்தா, துர்க்கிரியைக்கு தக்க தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடினால் மனுபுத்தருடைய இருதயம் பொல்லாப்பை செய்ய துணிகரம் கொண்டிருக்கிறது. வசனம் எவ்வளவு தெளிவாக இருக்கு பார்த்தீங்களா? இன்றைக்கு மனிதன் துணிகரமா பாவம் செய்கிறான். விசுவாசிகள் துணிகரமா பாவம் செய்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராயனை விட்டு துணிகரமாக அவர்கள் வேற எங்கேயாவது போயிடுறாங்க. இதெல்லாம் துணிகரமான பாவம். அறியாத பாவம் வேற, மனுஷன் செய்கிற துணிகரமான பாவம். துணிகரமான பாவத்தை செய்தா ஆண்டவர் உடனே சில வேளையில் தக்க தண்டனை கொடுக்காம இருந்தா அது எங்க போயிடுது? நியாய தீர்ப்புக்கு. மனிதன் உடனே தவறுக்கு தண்டனை கிடைக்காவிட்டால் தைரியம் வந்துடுது. நேற்று அந்த தப்பு பண்ணோம், இன்னைக்கு இந்த தப்பு பண்ணோம், ஒன்றும் இல்லை, செய்யி போ, எங்கேயாவது போ, ஏதாவது பண்ணு. துணிகரம் வருது. இந்த உலகத்தில் மனிதன் துணிகரமாய் பாவம் செய்ய காரணம் என்ன? தண்டனை இல்லை, அதுக்கு சரியான நியாய தீர்ப்பு இல்லை, பனிஷ்மெண்ட் இல்லை, அரசாங்க நடவடிக்கை இல்லை, சட்டத்தை பாதுகாக்க முடியல, நீதிபதி சட்டத்தை பாதுகாக்கல, போலீஸ் டிபார்ட்மெண்ட் சரியா பாதுகாக்கல. அதனால கொலை, கொள்ளை, கற்பழிப்பு இதெல்லாம் பெருகிட்டு. தேவனுடைய பிள்ளைகளே, நான் அடிக்கடி சொல்லுகிற காரியம் என்னவென்றால், இன்றைக்கு நியாயஸ்தானத்தில் நீதிபதி இடத்துல அநீதி இருக்கிறது. சட்டம் அங்கே காக்கப்படவில்லை, நிலைநாட்டப்படவில்லை. லஞ்ச ஊழல் எங்கும் பெருகி கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு நாளில் நியாய தீர்ப்பில் அது கணக்கு ஒப்பிக்கணும். நீதிபதியாக இருந்தாலும் சரி, அதிகாரியாக இருந்தாலும் சரி, அவன் கடைசி நாளில் நியாய தீர்ப்பு நாளில் கணக்கு கொடுக்கணும். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் தப்ப முடியுமா? யோசித்து பாருங்க. நீங்கள் செய்கிற ஒரு சிறிய காரியமானாலும்
அதுக்கு உடனே பரிகாரம் செய்யப்படாவிட்டால், அந்த பாவம் மன்னிக்கப்படாவிட்டால், இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்படாவிட்டால், நீங்க முடிவில் நியாய தீர்ப்பு நாளில் போய் கணக்கு வைப்பிக்கணும். ஆகவே ஒவ்வொரு நாளும் நம்மை பரிசோதிக்கணும், ஆராய்ந்து பார்க்கணும். மாதத்தில் ஒரு முறை அல்ல, கம்யூனியன் எடுக்கும்போது மாத்திரமல்ல, வருஷத்தில் ஒரு நாள் அல்ல, தினந்தோறும் அதிகாலையில் ஆண்டவரே ஜெபம் பண்ணும்போது, இன்றைக்கு என்ன நீர் பாதுகாக்கணும், தீமையான காரியங்களுக்கு விலக்கி காத்துக்கொள்ளணும், சித்தமில்லாத காரியத்தை செய்யக்கூடாது, சித்தமில்லாத இடத்துக்கு போகக்கூடாது. தோத்திரம். செல்போனில் வீணா யாரோடையும் பேசிடக்கூடாது, தவறான செய்திகளை கொடுக்கக்கூடாது, எஸ்எம்எஸ் யாருக்கும் வீணா அனுப்பக்கூடாது. விளங்குதா? செல்போன் மூலமாக பெரிய பாவங்கள், அக்கிரமங்கள், கொலை, கொள்ளைகள், கற்பழிப்பெல்லாம் நடப்பதற்கு காரணம் செல்போன். கவனமாக இருங்க. எஸ்எம்எஸ் அனுப்புறது ரொம்ப கவனமாக இருக்கணும். செல்போனை தவறாக பயன்படுத்தினா இந்த செல்போன் உங்களை நியாய தீர்ப்பில் கொண்டு வந்து நிறுத்தும். அல்லேலூயா. தேவையில்லாம பேசாத. செல்போன்ல உங்க வீட்டு காரியங்கள், சொந்த காரியங்கள் இதெல்லாம் பேசுறக்கா செல்போன் ஏதோ ஒரு முக்கியமான செய்தி சொல்லலாம். சிலர் அதிலே அதிகமாக பேசி பேசி பணமெல்லாம் வீணா போகுது, செல்போன்ல போகுது. டிவி நிகழ்ச்சியை பார்த்து பார்த்து அதில் பாவம் பெருகிட்டு வருது. ஆபாசமான காட்சிகளை பார்க்கறது, இன்டர்நெட்டில் பார்க்கறது. இன்டர்நெட் பாவம். விசுவாசி இதுக்கு விலகிரு. ஒரு சிறிய பாவத்துக்கு நீ அடிமையாயிடக்கூடாது. இந்த சிறிய பாவம் உன்னை பெரிய நியாய தீர்ப்பில் கொண்டு நிறுத்தும். அவை செல்போன் யூஸ் பண்ணுறதுல ரொம்ப கவனமாக இருங்க. செல்போன் மூலமாக புருஷன் மனைக்குள்ள சண்டை வருது, சந்தேகம் வருது. செல்போன் வந்த உடனே சிலர் தனியாக ஓடி போகிறாங்க. அதில் ஏதோ கோளாறு இருக்குன்னு அர்த்தம். செல்போன் வந்த உடனே வீட்டில் இருக்கவங்க இவன் தனியாக போகிறது எதுக்கு தனியாக? அவன் அங்கே டவர் கிடைக்கலாம். டவர் உனக்கு கிடைக்கலையா? இங்கே வா. டவர் கிடைக்கலன்னு சொல்லி ஏமாத்தாத. தனியாக போய் போய் பேசி பாவத்தை அதிகரிக்காத. அதனால பாதிப்பு வருகிறது. குடும்பத்துக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் தடைபடுது. வீணா பேசாத, மற்றவளை குறை சொல்லாத, மற்றவளை ஏமாத்தாத. ரொம்ப கவனமாக இருங்க. அல்லேலூயா. சகல எண்ணங்களையும் நியாயம் தீர்க்கக்கூடிய காலம் இருக்கு. சில எண்ணங்களையும் நியாயம் தீர்ப்பாராம். இந்த எண்ணங்கள் பதிவாயிரும். தவறான எண்ணங்களை மனதில் வைத்துக்கிட்டு இருந்தீங்க நீங்க, அது அப்படியே பதிவாயிரும். ஆகவே விசுவாசிகள் நல்ல சுத்தமான சாட்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்யணும். அல்லேலூயா. உடைய மனசாட்சி சுத்தமா இருக்கிறதா? நல் மனசாட்சி. அதான் ஞானசானம். ஞானசானமானது மாம்சாளுக்கு நீக்கலாயிராமல் தேவனை பற்றி நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாக இருந்து இப்பொழுது கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலினால் நம்மை ரட்சிக்கிறது. கரங்களை வைத்து கர்த்தரை துதிங்க. தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் நம்ம பாதுகாக்கணும். ஒவ்வொரு நாளும் தேவ சித்தம் செய்யணும். தேவனுடைய வசனத்துக்கெல்லாம் கீழ்ப்படிந்து இருக்கிறோமா ஆராய்ந்து பாருங்க. வசனத்தை படிக்காம இருந்தா எப்படி தெரியும்? இரவும் பகலும் இந்த வேதத்தில் பிரியமாயிருந்து இதை தியானம் பண்ணணும். வேதத்தை மீண்டும் மீண்டும் வாசித்து இந்த வசனத்துக்கெல்லாம் நான் கீழ்ப்படுகிறேனா? எந்த காரியத்தில் அதோட நிறுத்து. வாசிக்கிறத படிக்கிறத நிறுத்து. அது சரி பண்ண பிறகு அடுத்தால வாசி. ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்துட்டு இருக்கணும். அப்படி கீழ்ப்படிந்தா உனக்கு ஆசீர்வாதம். எந்த காரியத்தில் கீழ்ப்படியல, எந்த வசனத்துக்கு கீழ்ப்படியல, அந்த வசனம் உன்னை நியாய்ந்திருக்கும். தேவனுடைய பிள்ளையை இந்த கடைசி காலத்தில்
இயேசு கிறிஸ்துடைய வருகை சீக்கிரமாக இருக்கிற இந்த நாட்களில் ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? நீதி உள்ள தேவன், நீதி உள்ள நியாயாதிபதி. நான் ஜெபம் பண்ணும்போது ஒரு விசுவாசிக்கு ஒரு பாதிப்பு வந்துன்னு வைங்க, நான் இப்படி ஜெபம் பண்ணுவேன். எப்படின்னா, ஆண்டவரே நீர் நீதி உள்ள நியாயாதிபதி. அல்லேலூயா. அநியாயமாக ஒருவர் குற்றம் சாட்டப்பட்டா, அநியாயமாக பாதிக்கப்பட்டா, தவறு செய்யாம பாதிக்கப்பட்டா, அவளுக்காக ஜெபம் பண்ணும்போது இப்படி ஜெபம் பண்ணு. ஆண்டவரே நீர் நீதி உள்ள நியாயாதிபதி, நியாயம் செய்யணும். தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவருடைய விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? நான் எவ்வளவு பொறுத்தேன், எவ்வளவு சகிச்சேன், இனி என்னால் தாங்க முடியாது. தவறான முடிவுக்கு போகாத, பொறுமையாயிரு, தேவ சித்தத்துக்கு காத்திரு. அல்லேலூயா. வசனத்தை விட்டு விலகாத, தேவ சமூகத்தை விட்டு விலகாத, ஆராதனை விடாத, ஜெபத்தை விடாத. எவ்வளவு பாதிப்பு வந்தாலும் சரி, மீண்டும் மீண்டும் ஜெப நேரத்தை கூட்டு. அல்லேலூயா. ஒரு பாதிப்பு வந்துட்டுன்னு வைங்க, ஒரு வியாதி வந்துட்டு, அப்போ நீங்கள் உடனே ஆஸ்பத்திரி சிகிச்சைக்கு நீ போகாமல் தனியாக உட்கார்ந்து ஜெபம் பண்ணும். ஆண்டவரே, இந்த வியாதி எனக்கு வருவதற்கு காரணம் என்ன கண்டுபிடிக்கணும். 103ஆம் சங்கீதத்தில் 3ஆம் வசனத்தில் அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு நன்மையினாலே கிருபையினாலே உன்னை முடிச்சு விட்டுவார். கழுகுக்கு சமானமாய் திரும்ப உனக்கு வாழவேது. அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்த உடனே வியாதி குணமாகணும். அப்படி குணமாகாவிட்டால், ஆண்டவரே மன்னிக்கப்படாத பாவம் என்ன கண்டுபிடி, அறிக்கை செய்யப்படாத பாவம் என்ன, மற்றவளுக்கு விரோதமாக செய்த பாவம் என்ன, அவளோடு ஒப்புரவாக வேண்டிய காரியம் என்ன, மற்றவளுக்கு விரோதமாக நீ பேசினா ஆண்டவரே அதை மன்னின்னு சொன்னால் மன்னிக்க மாட்டார். அவளோடு ஒப்புரவாகணும். யாருக்கு விரோதமாக என்ன பாவத்தை செய்தா அவளோடு ஒப்புரவாகணும், சீர் பொருந்தணும், மன்னிப்பு கேட்கணும். அதுக்காக மனஸ்தாபப்பட்டு அழுது ஒப்பு கொடுக்கணும். அப்போ தான் அந்த பாவம் மன்னிக்கப்படும். ஒருத்தங்கிட்ட திருடித்தான், ஒரு மனுஷன் பக்கத்து வீட்டில் உள்ள வெங்கல பாத்திரங்கள் திருடிட்டான். எங்கள் ஊர் பக்கம், எங்கள் வீட்டுக்கு பக்கம், நமக்கு தெரிஞ்சவங்க. அப்போது நான் என்ன சொன்னாலும் சொல்லிப்பேன் இதை. இவர் ரட்சிக்கப்பட்டார். ரட்சிக்கப்பட்டவுடனே ஆவியானவர் இவனை உணர்த்துறாரு. ஆண்டவரே என்னை பரிசுத்த ஆவினால் நிரப்பணும்ன உடனே இவருக்கு அந்த வெங்கல பாத்திரமெல்லாம் ஞாபகத்தில் ஆண்டவர் கொண்டு காட்டுறார். நீ இவ்வளோ வெங்கல பாத்திரத்தை தீட்டி ஏற்ற வீட்டில் தீடி இருக்கிய, இதை முதல்ல ஒப்பு கொடு. ஆண்டவரே நான் ஒப்பு கொடுத்துருவேன். ஒரு மறுபடியும் ஜெபம், நான் 4 எத்தனையாக கொடுத்துருங்க ஆண்டவரே. நீ ஒப்பு கொடுத்தாரு. ஒரு என்கிட்ட வந்து சொன்னார், நீ ஒப்பு கொடுத்துருன்னு நீ சொல்லலாம் போதாது, அவர்கிட்ட போய் ஒப்புரவாகி ஒத்துக்கொள்ளு, பாவத்தை அறிக்கை செய், பிறகு அதை திருப்பி செலுத்தணும். 4 எத்தனை நீ சொல்லிக்கிட்டு இருந்தால் போதாது, 4 எத்தனையாக கொடுக்கணும். முதல்ல ஒரு எத்தனையாக கொடு. நீ என்ன நான் சொன்னேன், சீக்கிரம் கொடுத்துருவேன், சீக்கிரம் கொடுத்துருவேன். இவர் அவர்கிட்ட போய் ஒப்புரவாகி, ஐயா உங்கள் வீட்டில் உள்ள வெங்கல பாத்திரத்தெல்லாம் திருடி கொண்டு போய் விற்று நான் தான். அடப்பா ஆவி போயில, பக்கத்து வீட்டிலேருந்து இப்படி பண்ணிட்டியப்பா, உன்னை யாராவது நீ திருடுவான்னு நினைக்க முடியுமா? நீ அவர் சரி ஆனாலும் பரவாயில்ல சந்தோஷப்பட்டேன், நீ திருப்பி தந்துடுவேன்னு சொன்னிய, அதுக்காக சந்தோஷப்பட்டேன். உண்மையாக நீ ரட்சிக்கப்பட்டிருக்காப்பா, நம்புகிறேன். 4 எத்தனை எத்தனை? ஓ 4 எத்தனை? ஐயோ 4 பரவாயில்ல, 4 எத்தனை? யார்கிட்டையாவது ஏமாத்தினா, கடன் வாங்கினா, கடன் வாங்கினதையா கொடுங்க, 4 எத்தனையா கொடுக்காட்டாலும் பரவாயில்ல.
கடன் வாங்கிறது மறந்து போகுது விசுவாசிகளுக்கு. கடன் கொடுத்தது மறக்க மாட்டேங்க. நீ வேற யாருக்கா கடன் கொடுத்துருந்தா அது அப்படியே இருக்கும், எழுதி வைப்பீங்க, மறக்க மாட்டீங்க, சொல்லி காட்டுவீங்க. ஆனால் நீங்கள் கடன் வாங்குறது மறந்துடும். நீங்கன்னா நீங்கள் இல்லை, விசுவாசிகள் சொல்லு. நீங்கள் தான் கடன் வாங்க மாட்டீங்களே. கடன் பட்டிருந்தா கர்த்தருடைய வருகையில் போக முடியாது. எழுதி வேணா தாரேன். யாராவது கடன் வாங்கினேன்னு வச்சா வருகையில் என்ன செய்ய முடியாது, போக முடியாது. கடன் வாங்கி ஒரு ஜாமானை வாங்காத, கடன் வாங்கி ஜவுளி எடுக்காத, கடன் வாங்கி மெடிக்கல் மருந்து வாங்காத, டாக்டர்கிட்ட போகாத. கடன் வாங்கி போய் ஆஸ்பத்திரிக்கு போனால் அந்த மருந்து அங்கே ஒர்க் ஆகாது. விளங்குதா? கடன் வாங்கி பிள்ளைகளை பள்ளிக்கூடத்தில் சேர்க்க வேண்டாம். அவன் ஃபெயில் ஆகுது காரணமே அதுதான். கடன் வாங்கிட்டு போகிற கொடுக்க மாட்டாங்க. சில கடன் எப்படி வாங்கன்னா நகையில் போய் கேட்டு வாங்கிடுவாங்க, ஒரே கொடுக்க மாட்டாங்க. சிலர் அடுத்தவங்க கடன் கேட்டாங்கன்னு நகையில் கலத்தி கொடுக்காங்க. இல்லைங்கதா? மனப்பூர்வம் உள்ள ஸ்திரீ புருஷர் யாத்திராமம் 35:22 படிங்க. இப்போ திடீர்னு எனக்கு ஞாபகம் வருது. ஞாபகம் வருது சொல்லணும் இல்லை, வாசிங்க. யாத்திரா 35:22. மனப்பூர்வம் உள்ள ஸ்திரீ புருஷர்கள் யாவரும் அஸ்தகடங்கள், காதணிகள், மோதிரங்கள், ஆரங்கள் முதலான சகலவித பொன் ஆபரணங்களையும் கொண்டு வந்தார்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தின ஒவ்வொருவனும் பொன்னை காணிக்கையாக செலுத்தினான். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தினவெல்லாம் என்ன செய்தார்கள்? பொன் ஆபரணங்களை கொண்டு வந்து பெட்டியில் போட்டார்கள். ஆசரிப்பு கூடார வேலைக்கென்று போட்டார்கள். நம்ம சபையில் கூட அநேகர் கொடுத்துருக்காங்க. கர்த்தர் அவளெல்லாம் ஆசீர்வதிச்சிருக்காரு. அல்லேலூயா. நகையில விற்று வட்டி கொடுக்கப்படாது, அது பெரிய பாவம். நகையில சிலர் விற்று வட்டி கொடுக்காங்க. வட்டிக்கு கொடுக்கவும் கூடாது, வாங்கவும் கூடாது. விசுவாசி. அல்லேலூயா. பணாசை எல்லா தீமைக்கும் வேற இருக்குது. விசுவாசியே, எவ்வளவு பாதிப்பு வந்தாலும் சரி கடன் வாங்காத. பிள்ளை கல்யாணம் வந்திருக்கு, கடன் வாங்காம என்ன செய்யுது? அப்படி ஜெபம் பண்ண, ஆண்டவரே கடன் படாமல் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கணும். இல்லை பிள்ளைக்கு கல்யாணம் ஆவட்டாலும் பரவாயில்ல. ஐயோ, கர்த்தருக்கு சித்தமானா கடன் இல்லாமல் கல்யாணம் நடக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கடன் வாங்காமல் ஜெபம் பண்ணி வியாதி குணமாகும். அப்போ ஏதாவது ஒரு தவறு, ஒரு குறைபாடு இருந்தா நீங்க எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் சரி ஒன்றும் நடக்காது. ஆகவே காரணம் என்ன என்பதை தற்பரிசோதனை பண்ணணும். உடனே எங்க போக, ஒரு டாக்டர் போவாங்க, குணமாகாது. என்ன மனுஷன் ஒரு டாக்டரு, அடுத்த டாக்டர் போ. 1000 டாக்டர்கிட்ட போனாலும் சரி வியாதி குணமாகாது. அந்த பாவத்தை என்னைக்கு நீ அறிக்கை செய்து விட்டு விடுகிறாயோ, என்றைக்கு வசன